கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. நமக்கு எந்தவித தகுதியும் இல்லாதவர்களாய் நாம் இருந்தபோது அவர் நம்மோட தேவனாய் நம்ம பக்கத்தில் இருக்கிறத நினச்சி மகிழ்ந்து அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். நம்மோட ஆபத்தில், இக்கட்டில், துன்பத்தில் நாம் அவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. அவர் எல்லாவித சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்மை விடுவித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். மனிதர்கள் நம்ம விட்டு ஒருவேளை போகலாம், அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். நம்மோட ஆபத்தில் நாம் சில வேளை மனித உதவியை நாடுற போது கூட அவங்க நம்மோட உறவினர்களாக இருக்கலாம், சிநேகிதராக, சகோதர சகோதரிகளாக கூட இருந்தாலும் அவங்க நம்மளை ஒதுக்கி நம்மளை நிந்திக்கும் போது நாம் நம்மோட கர்த்தரிடம் வரும்போது யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம கர்த்தர் நம்ம விடுவிக்கும் போது அவரை மகிமைப்படுத்த மறக்கக்கூடாது. அதை அவர் நம்மிடம் மிகவும் எதிர்பார்க்கிறார். தண்ணீர்களை போன்ற பிரச்சனையிலும், ஆறுகளை போன்ற போராட்டத்திலும், அக்னி போன்ற கொடுமையிலும் அவைகள் நம்மேல் பலன் கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். நம்மோட ஆபத்தில், துக்கமான நேரத்தில், கடனில், நம்மோட மன வியாகுலத்தில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது அவர் நம்மோட ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமம், அதாவது இயேசு என்ற நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அவருடைய நாமமே எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தருகிற நாமம். எப்போதும் அவர் நம்மை காத்து ஆபத்துக்கு தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். எனவே எல்லாவித சூழ்நிலையிலும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறது போல நாமும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க கடன்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்குள்ளாக, அவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் அவருடைய உயர்ந்த அடைக்கலத்திற்குள்ளாக நாமே ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்போ ஆண்டவர், எங்களுடைய இக்கட்டான நேரங்களில், எங்களுடைய ஆபத்தான தருணங்களில் எல்லாம் என் தேவன் நீர் எங்களோடு இருந்து எங்களை விடுவிக்கிறவராய், அப்போ ஆண்டவர், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமப்பா. நீர் சொல்லுகிறீர் அப்போ ஆண்டவர், யாக்கோபின் தேவனுடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்ன தேவனே, அப்போ ஆண்டவர், உம்முடைய நாமம் எங்களுக்கு அப்போ ஆண்டவர் எப்போதும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கட்டும். அப்போ எங்களை பாதுகாக்கிற அன்றனும் அப்பா கூட்டையுமாய் என் தேவன் எங்களோடு இருந்து எல்லா விதத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எங்களை தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.